வணக்கம். வெல்கம் டூ பொன்மாரின் சேனல். இந்த வாரம் கோடை விடுமுறை முன்னிட்டு ஒரு ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்க படம் தான் ரத்னம். இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்போட வெளிவந்தது. ஏன்னா, இந்த படத்துல ஒரு ஆக்ஷனுக்குன்னு பெயர் பெற்ற இயக்குனரான ஹரி அவர்கள் தான் இந்த படத்த இயக்கியிருக்காரு. அது இல்லாம ஆக்ஷன் காட்சிகளுக்கு பெயர் பெற்ற விஷால். அப்புறம் சமீபத்துல ஒரு மார்க் ஆண்டனி படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அமைஞ்சது. அந்த வெற்றிக்கு அப்புறம் இந்த படம் பிரியா பவானி சங்கர், யோகி பாபு, சமுத்திரகனி, ஹரிஷ் பரடி, முரளி சர்மா, ஜெயபிரகாஷ், முத்துக்குமார் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அது இல்லாமல் மியூசிக் அவரோட ஆஸ்தான ஹரி அவரோட ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒளிப்பதிவு சுகுமார் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் ஏற்கனவே சொன்ன ரொம்ப ஐப்பங்களோட வந்தது. இந்த வாரம் 2 படம் தான் ரிலீஸ் ஆச்சு தமிழில். ஒன்று ரத்னம், இன்னொன்று ஒரு நொடி. 2 படமும் ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டேன். இந்த படம் ரத்னம் படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டரில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி ஓடிடியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் புது படம் ரிவ்யூலாம் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த அவசரம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இந்த ஆக்ஷன் படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ விஷால் சின்ன வயசில் ஒரு 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 கொலையை பண்ணிவிட்டு லேடி தாதா கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஆனால் அந்த லேடி தாதா சமுத்திரக்கனியை போட்டு தாக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணும்போது அந்த நேரத்தில் இவர் உள்ளே புகுந்து கொலை பண்ணிடுறாரு. ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும்போது. அதனால் ஒரு சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்படுறாரு. அவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில் வரும்போது இளைஞராக வராரு. அப்போ அவர் சமுத்திரக்கனி அதுக்குள்ளே அரசியலில் பெரிய அளவில் செல்வாக்கு பெற்று எம்எல்ஏ ஆகிடுறாரு. ஸோ அதனால் இவருக்கு அவரோட உயிரை காப்பாற்றினதால அந்த ஒரு ஷாப் கார்னரில் விஷாலை பாசமாக நடத்துகிறாரு. அவருக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்து அவரோட கண்ட்ரோலில் நேரடியாக சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டைரெக்டான ஒரு ஐடியால் மாதிரி கிட்டத்தட்டன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல வச்சுருக்காரு. அன்பாலையும் அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனில் தான் வச்சுருக்காரு. இருந்தாலும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு பாதுகாவலர் மாதிரியான அந்த ஒரு இடத்துல வச்சுருக்காரு விஷாலை. இப்படி ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது எதாச்சியாக பிரியா பவானி சங்கரை பார்க்கும்போது அவருக்கு இனம் புரியாத ஒரு பாசம் வருது. அவங்க மேலே ஒரு அன்பு வருது. அவங்கள ஒரு சூழ்நிலையில் ஒரு ரவுடி கூட்டம் கும்பல் துரத்துது. அது அவங்க துரத்தி போய் அவங்க இதனால இவர் போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அவங்க வீடு ஆந்திரா பார்டரு. அங்கே போனோன்னே அவங்க திடுக்கான சம்பவங்கள்லாம் நடக்குது. பவானி சங்கர் அவங்க பின்னணி எல்லாம் தெரிய வரும்போது திடுக்கான சம்பவங்கள். அது இல்லாமல் இவர் வாழ்க்கையை புரட்டி போகிற அளவுக்கு விஷால் வாழ்க்கையை புரட்டி போகிற அளவுக்கு சம்பவங்கள் ஃப்ளாஷ்பேக்லாம் நடக்குது. அது என்னன்றதான் விறுவிறுப்பான ஒரு ட்விஸ்டோட சொல்கிற ஃப்ளாஷ்பேக்கோட முடிகிற கிளைமேக்ஸ் தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா ஹரி படங்களுக்கே உண்டான அந்த ஒரு ஆக்ஷன் பிளாக்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சிறப்பாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸு, ஒரு வில்லன் சேசிங்கு, அப்புறம் ஹீரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அதெல்லாம் வச்சு விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டார். ஃபஸ்ட் ஹாஃபில் சிறப்பாகவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போயிடுது. அதனால் படம் போரடியும் போயிடுது. அது ஹரி படங்களுக்கே உண்டான அந்த ஒரு நல்ல ஒரு சீன். அது இல்லாமல் ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபைட் சீன்லாம் வச்சு நல்லாவே இம்ப்ரெசிவாக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃபு. அது பார்க்கறதுக்கு நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார். வழக்கமான அந்த ஹரி பேக் அண்ட் ஃபார்ம்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருந்தது. அது இல்லாமல் படத்தில் கேஸ்டிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. விஷால் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பின்னி படம் எடுக்கிறாரு. ஒரு சில சென்டிமெண்ட் சீனில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் தோணுது. மற்றபடி அந்த ஓரளவுக்கு அந்த நடிக்கிற சீனு, அந்த பிரியா பவானி சங்கரோட வர சீன்ஸு, கோவப்படுற சீன்ஸ் எல்லாமே விஷால் எக்ஸ்பீரியன்ஸ் நடிப்பில் நல்லாவே பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் படத்தில் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க அவங்க ரோலை. அந்த ஒரு டைலாக் டெலிவரி எல்லாமே நல்லா இருக்குது. அந்த நீட்டில் 3 வாட்டி தோத்துட்டு அந்த ஒரு வெறுப்புகள், அந்த ஆற்றாமைகள், கோவங்கள்லாம் வெளிப்படுத்துறது, ஒரு கட்டத்து மேலே விஷாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்லாவே அவங்க நடிப்பை முகத்துலேயும் சரி, டைலாக் டெலிவரி வாய்ஸ்லையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் நல்லா பண்ணியிருக்காங்க, பாராட்டுகள். யோகி பாபு காமெடி படத்தில் வருது. படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற யோகி பாபு. ஆனால் காமெடி ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. படத்தில் மெயின் பில்லர் கேமரா தான். படத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹரி அவர்கள் படம்னாலே ஃபைட்டிங்கு பேர்படுது. இந்த படத்தில் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் இருக்குது. அதில் ஒன்றும் சிங்கிள் ஷாட் வர ஒரு 10 மினிட்ஸ் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி கொண்டு போயிற மாதிரி அந்த சீன்லாமே நல்லா கேமரா பிடிக்கிற சுகுமாருக்கு பாராட்டுகள். மியூசிக் டிஎஸ்பி அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத் தான் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் நல்லா இருக்குது. பாட்டு ஒரு 2 பாட்டு நல்லா மெலடியாக இருக்குது. மற்றபடி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேசிங் சீன்லாம் பரபரப்பான மியூசிக் பிஜிஎம்லாம் இன்னும் எலிவேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல அளவுக்கு இருக்குது. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா டைலாக் எல்லாமே நல்லா இருக்குது. டைலாக்ல சில சின்ன சின்ன விஷயங்கள் மைல்டாக நீட் எக்ஸாம் பற்றி அதில் போராடி அவங்க ஜெயிக்கிற மாதிரியான தன்னம்பிக்கையான விஷயங்கள்,
அது இல்லாமல் மதுவுக்கு எதிரான பிரச்சாரம், அப்புறம் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றது எல்லாமே நல்லாவே காட்சிப்படுத்தியிருக்காரு ஹரி அவர்கள். ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃப் இன்னும் பண்ணியிருந்தா இன்னும் ஓஹோன்னு வந்திருக்கும் இந்த படம். இனி படம் ஆக ஓஹோ மைனஸ் இல்லைன்னா இருக்கு. அது என்னன்னா ஏற்கனவே பார்த்த டைரக்டர் ஹரி அவர்கள் டெம்ப்ளேட் தான். அதே சும்மா போயிட்டு அதே ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, பல சண்டை காட்சிகள் சலிப்பை ஏற்படுத்த தவிர்க்க முடியல. இது என்னால் பார்க்கப்படுது. பல இடங்கள்ல வந்து இது ஆந்திராவில் நடக்குதா, தமிழ்நாட்டில் நடக்குதான்னு கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த படம் தெலுங்குலேயும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. அதனால தெலுங்கோட ரசிகர்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அந்த மசாலா ஃபார்மேட்டை கையில் எடுத்திருக்காருன்னு 2 இடத்தையும் காமிச்சிருக்காரு. அது வந்து நம்ம பல இடங்கள்ல நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது. இது வந்து ஆந்திராவில் நடக்குதா இந்த காட்சிகள்? அப்படின்னு நமக்கு சந்தேகம் குழப்பத்தை வரவழைக்கிற மாதிரி இருக்குது. மைனஸாக பார்க்கப்படுது என்ன அளவில். அது இல்லாமல் சினிமாட்டிக் லிபர்ட்டி எக்கச்சக்கமாக கையில் எடுத்திருக்காங்க. லாஜிக் மிஸ்டேக் ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஒரு சீனில் சொல்லணும்னா, ஒரு சீனில் வந்து போலீஸ்கார் சட்டையை பிடிப்பார் விஷால் அவர்கள். அது இல்லாமல் பவந்தரகனி அவர்கள் போலீஸே மிரட்டுறது, போலீஸ் உயர் அதிகாரி மிரட்டுறது, எம்எல்ஏவாக இருந்தால் கூட இப்போ உள்ள காலகட்டங்களில் வீடியோ கால் எல்லாமே இருக்குது. மொபைல்லே இது பண்ணாலே எம்எல்ஏ பதவியில் போகிறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் லாஜிக் மிஸ்டேக்கை பார்க்குறது ஏற்படுது என்ன அளவில். ஹரி அவர்கள் வந்து இந்த போலீஸ் பசங்க மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே காட்சிப்படுத்தி வரோம். ஏற்கனவே சாமி மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருக்கோம். சிங்கம் மாதிரியான படங்கள்லாம் போலீஸ் டீட்டெயிலிங்லாம் பக்காவாக இருக்கும். இந்த படத்தில் வந்து போலீஸ் டீட்டெயிலிங் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பண்ணல. போலீஸை வந்து டம்மியாக காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரவுடிசத்தை அதிகப்படுத்தி 6 படத்தில் வர மாதிரி காமிச்சிருக்கிறது கொஞ்சம் சின்ன நெருடலாக இருக்குது. ஏன்னா ஒரு டீட்டெயில் பக்காவாக இருக்கும். இந்த படத்தில் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, டெல்லியிலேருந்து வர ரெப்ரசன்டேட்டிவ் வர ஜிவிஎம் வந்து அதாவது கௌதம் வாசுதேவன் மேனன் வந்து பஞ்சாயத்து பண்ணும்போதே சொல்கிறாரு, விஷால் அவர்கள் பல கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஒரு செக்ரட்டரியா இருந்துட்டு அவர் போலீஸ் மீட்டிங்ல இப்படி பப்ளிக்கா சொல்லும்போது, ஐயா இன்னும் வந்து விஷாலுக்கு உயர்ந்த தண்டனை கொடுக்கல. அது இல்லாம விஷால் வந்து படத்துல எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு, பல கொலையும் பண்ணிறாரு. அவரே சொல்றாரு நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் வேற ஆளை வச்சு நான் வெளியில வந்துருவேன்னு சொல்லி அவரே வந்து வாலண்டியரா டயலாக் சொல்றாரு. இதையும் கேட்டுக்கிட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படாம அவர் மேல ஆயுள் தண்டனை மாதிரியான ஒரு இதுவும் சொல்லாம இருக்கு. அது இல்லாம இந்த காலத்துல சிசிடிவி அது இல்லாம கேமராலாம் இருக்க காலத்துல அவர் எப்படி தப்பிச்சாருன்றது ஒரு சின்ன நெருடல். அது இல்லாம படம் வந்து முன்னாடி காலகட்டங்கள்ல வச்சிருந்தாலும் தெரிஞ்சுக்காது. இப்போ கரண்ட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. பல இடங்கள்ல செல்போன் உபயோகம்லாம் இருக்கு. ஸோ எந்த இடத்துலயும் வந்து அவர் மாட்டாம இருக்காருன்றது கொஞ்சம் நெருடலா அது கொஞ்சம் கவனிச்சு பண்ணியிருக்கலாம். அது இல்லாம சமுத்திரக்கனி, விஷால் காட்சிகள்லாம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருக்கலாம். சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் சில இடங்கள்ல கிரிஞ்சா தெரியிற அளவுக்கு ரொம்பவும் இதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னோட அளவுல. அது இல்லாம அம்மா சென்டிமெண்ட் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. அது இல்லாம அந்த ஒய்ஜி மகேந்திரன் வர போர்ஷன்ஸ்லாம் படத்துக்கு தேவையான்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் இல்லனாலும் படத்துக்கு ஒண்ணும் ஆகியிருக்காது. அது இல்லாம இந்த படத்துல வந்து விஷால் சொல்ற டயலாக் வந்து நாங்க கொள்கையா கொலை பண்ணுவோன்ற டயலாக்லாம் வந்து இந்த காலத்துக்கு தேவையான்றது யோசிச்சு பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது இப்போ உள்ள காலகட்டங்கள்ல சும்மா ஃபைட் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல இன்னும் அப்டேட் ஆகியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் என்னால நான் பார்க்க முடியுது. ஹரி அவர்கள் அந்த மாதிரி சண்டை காட்சிகள், அது இல்லாம இந்த சில குறிப்பிட்ட அந்த டயலாக்குகள்லாம் தவிர்த்திருக்கலாம். சில ஜாதியான அந்த ரீதியான அந்த ஒரு டயலாக்லாம் தவிர்த்துட்டா படம் இன்னும் கொஞ்சம் வேற லெவலுக்கு போயிருக்கும். ஏன்னா இப்போ உள்ள படங்கள்லாம் மக்கள்லாம் வந்து வேற மாதிரி எல்லா ஜானரையும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காலகட்டங்களுக்கு ஏத்த மாரி அப்கிரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் படங்கள்லாம் குடுக்கணுன்றது நம்மளோட விருப்பம். ஏன்னா, அவர் வந்து பல சிங்கம், அப்புறம் சாமி மாதிரியான விறுவிறுப்பான படங்கள்லாம் குடுத்த ஒரு இயக்குனர் ஹரி. பல சிறப்பான ஆக்ஷன் படத்துக்கு பேர் பெற்றவரு. ஃபைட்டிங்னா அவர் தான். அந்த அளவுக்கு சிறப்பான டைரக்டர். தமிழ்ல அறியப்படுறவரு. இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கதைக்களத்தோட அடுத்த படம் குடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படம் பி&சி சென்டர் ஆடியன்ஸ வந்து கண்டிப்பா திருப்திப்படுத்தும் அந்த லெவல்ல இருக்கு. ஓரளவு இப்போ ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்பவும் போர் அடிக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பா போகும். செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் காட்சிகள வந்து ஆந்திராவா, தமிழ்நாடான்னு சொல்லி டீட்டெயிலா பண்ணி ஃபைட்ட குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா போயிருக்கும். சென்டிமெண்ட் காட்சிகள் ஹரி படத்துல நல்லாவே இருக்கும். இந்த படத்துல எந்த அளவுக்கு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்னால பார்க்க முடியுது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, படத்துல வந்து ரத்தம் தெறிக்கிற காட்சிகள், வெட்டி வீசுற காட்சிகள், இந்த காத அறுக்கிறது, ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள், சண்டை காட்சிகள் நெறைய இருக்கிறதால இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு உகந்த படம் கிடையாது. இந்த படத்துல வந்து சின்ன பசங்க பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுறது நல்லதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பசங்களுக்கு ஏத்த கதைக்களமும் இல்ல. ஸோ பெரியவங்கலாம் கண்டிப்பா 18+ உள்ளவங்க சண்டை காட்சிகள்லாம் விரும்புறவங்க, ஹரி படங்களுக்கு உண்டான அந்த ஆக்ஷன் படங்கள்லாம் விரும்புறவங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுப்பா போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவுக்கு தேத்திடுறாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஆக்ஷன் பிரியர்கள், அப்புறம் ஆரி அவர்கள் ரசிகர்கள், விஷால் அவர்கள் ரசிகர்கள்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா. ஒன் டைம் வாட்சபிள் தான். மத்தபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கலாமா, வேணாமா அப்படிங்கிற கால் நீங்க தான் எடுக்கணும். ஸோ இதான் நம்மளோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் நாளைக்கு முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.